menstrual cups, tampons அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் சானிட்டரி பேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு அன்புடன் பிரியா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ. பிகாஸ் நம்மளோட கம்யூனிட்டியில் மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் ஆர் விமன்ஸ். அஃப்கோர்ஸ் ஜென்ஸ் பாய்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க அம்மா, உங்கள் சிஸ்டர்ஸ், ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் அட்லீஸ்ட் ஆஃப் யூ. ஆக்சுவலி நம்ம மென்ஸ்ட்ரல் டைம், அதாவது பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம நிறைய இப்போ உள்ள சுச்சுவேஷனில், இப்போ உள்ள காலங்களில் நிறைய திங்ஸ் வந்துருச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி கிளாத் யூஸ் பண்ணுவாங்க, சாண்டு கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும். சாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, சீவேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பட் இப்போ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். மென்சுரல் கப்ஸ், tampons, சானிட்டரி பேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. பட் மென்சுரல் கப்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த மென்சுரல் பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணும். tampons அண்ட் சானிட்டரி பேட்ஸ் வந்து மென்சுரல் பிளட்டை வந்து சோக் பண்ணி சக் பண்ணி எடுக்கும். இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். பட் இன்றைக்கி நம்ம வந்து tampons பற்றியும் இல்லைன்னா மென்சுரல் கப் பற்றியும் பார்க்க போகிறதில்ல. டுடே we are going to see about sanitary pads. ஆமாம், மோஸ்ட்லி நம்ம ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலுமே நம்ம வந்து சானிட்டரி பேட்ஸ் தான் இப்போதைக்கு யூஸ்வலாக ரொம்ப வருஷமாக நம்ம அம்மா இல்லை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ஸ் நம்ம எப்படி வாங்குகிறோம் பேசிக்லி ஒரு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நம்ம அம்மாவோ இல்லை நம்மளோ இது சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அப்படி இல்லையா, நம்ம வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், இல்லை கொஞ்சம் மணி எக்ஸஸாக இருக்குதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பார்த்து வாங்குவோம். விச் இஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படின்றத பார்த்து வாங்குவோம். பட் யாராவது ஒருத்தவங்க அதில் ரிசர்ச் பண்ணி பார்த்துருப்போமா, என்ன அது உள்ளே இருக்குது சானிட்டரி பேட்ஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தா எதுவும் யாருமே பார்த்துருக்க மாட்டோம், இன்க்ளூடிங் மீ. ஏன்னா இதை நான் யாரையும் குறை சொல்லலை, இன்க்ளூடிங் மீ, மை மாம். யாருமே வந்து ஒரு சானிட்டரி பேட் வாங்குறதுக்கு முன்னாடி ரீசர்ச்லாம் பண்ணி வாங்குறதில்ல. ஒரே ஒரு இது, எல்லா சானிட்டரி பேட்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்கும். பட் இட்ஸ் ரியலி வெரி ஹை டைம் டு நோ த வேல்யூ ஆஃப் மென்சுரல் பீரியட்ஸ். நம்ம ஹைஜீன் பார்த்துக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி மணி. அதையும் தவிர்த்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் விளைவுபடுத்தும் இஃப் யூ ஆர் நாட் ரிசர்ச்சிங் ப்ராப்பர்லி ஆன் யோர் சானிட்டரி பேட்ஸ். ஸோ அதுக்காக தான் நல்ல ரிசர்ச் பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ரிசர்ச், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான. தேங்க்ஃபுல்லி அந்த காலம் மாதிரி மண் வைக்கிறதோ இல்லை வந்து துணி வைக்கிறதோ சீவேஜஸ் வைக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இப்போ வந்து நிறைய ஆப்ஷன், டெக்னாலஜி நல்லா வளர்ந்தனால வி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் ஒன்லி நம்ம வந்து காஸ்ட்டு மட்டும் பார்க்காம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். லைக் வெதர் இட் இஸ் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள், அஃப்கோர்ஸ் எக்கானமிக்கலாக இருக்குதா, இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கம்ஸ் சேஃப்டி ஆஃப் அ உமன். ஸோ கம்மிங் டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சானிட்டரி பேட்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட்டுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எப்படி ஒரு நல்ல சானிட்டரி பேட்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான விஷயம் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், காமனாக கமர்ஷியலாக நமக்கு அவைலபிளாக இருக்குது இல்லையா சானிட்டரி பேட்ஸ். அது வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒரு சிங்கிள் யூஸ் வந்து டிஸ்போசபிள் பேட்ஸாக இருக்கும், விச் மீன்ஸ் யூஸ் அண்ட் த்ரூவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது வந்து நான் பயோடிகிரேடபிள். அதாவது அந்த ஒரு பீரியட்ஸ் உள்ள பேடை வந்து நம்ம குப்பையில் போட்டாலோ அது வந்து மக்கவே மக்காது. ஆவரேஜாக ஒரு வந்து நான் டிகிரேடபிள் பேட் வந்து 500 இயர்ஸ், மோர் தென் 500 இயர்ஸ் ஆகுமா நம்ம அர்த்குள்ளே டீகம்போஸ் ஆகிறதுக்கு. விச் இஸ் ரியலி ஹார்ம்ஃபுல் ஃபார் ஆர் செல்ஃப். ஆல்சோ நம்ம அர்த்தில் அந்த இடத்துல எதுவுமே அந்த பூமியில் வந்து விளைவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் அர்த்துக்கே. அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அதுதான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். கமர்ஷியலாக விற்கிற அந்த சானிட்டரி பேட்ஸில் நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுல டைஸ், ஃப்ரேக்ரன்ஸ், சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ், அது மட்டும் இல்லை ப்ளீச், இது எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ரியலி ஹார்ம்ஃபுல். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த பேட் எந்த ஒரு சானிட்டரி பேடாக இருந்தாலும் அந்த பேடில் வந்து ஒரு காட்டன் இல்லை ஒரு ஃபைபர் இருந்தால் பிளட்டை சக் பண்ணி எடுக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைபரே இல்லை, காட்டனே இல்லைன்றாங்க. பேசிக்லி அந்த ஃபைபரை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டன் ஆக்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ளீச் பண்ணி அந்த ஒரு கலருக்கு கொண்டுட்டு வராங்க. அது அவ்வளோ ஹார்ம்ஃபுல் நம்மளுக்கு அப்படின்றத நிறைய ரிசர்ச் இன்றைக்கி வரைக்குமே எழுதிட்டுருக்காங்க ஒரு பக்கம். அது தனியாக. ஸோ அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்கன்றதை நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். டையாக்சின், VOC இதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப நாள் நம்மளோட ஸ்கின்ல பட்டுக்கிட்டே இருக்கும்போது இம்மீடியட் ரியாக்ஷன் வந்து இச்சிங், இரிட்டேஷன் இதெல்லாம் வரும். லாங் டேர்மாக நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாமே வெஜைனா மூலமாக நம்மளோட இன்னர் பாடி பார்ட்டுக்கு போய் நிறைய ஸ்கின் இஷ்யூஸ், அது மட்டும் இல்லை ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது,
அதுக்கப்புறம் வஜைனல் இன்ஃபெக்ஷன், வஜைனால எல்லா பிரச்சனையும், யூட்ரஸ் மூலமாக வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லை கேன்சர்ஸ், இது எல்லாமே வரும். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், நான் இவ்வளோ வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே ஆகலை. எஸ், எல்லாருக்குமே ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் மெஜாரிட்டி நிறைய பேருக்கு அது நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி நிறைய வஜைனல் ப்ராப்ளம் இல்லை, கேன்சர்ஸ், இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், குழந்தையின்மை இல்லாது இதெல்லாம் இல்லை. பட் இப்போது அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக காமனாக இருக்குது. நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வஜைனல் கேன்சர்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் இதுவும் தான். ஓகேவா? இது வந்து நம்ம அந்த மாதிரி பேட்ஸை லாங் டர்மாக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே உள்ள ஸ்கின்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ஸ்டார்ட் ரியாக்டிங் டு யுவர் செல்ஃப். வென் யூ ஆர் சிக், உங்களோட இம்யூன் பவர்லாம் டவுன் ஆகும்போது தீஸ் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வில் ஹெட் அப். ஸோ இதுதான் பேசிக் திங். இதை கேட்கும் போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது இல்லையா? சீரியஸ்லி, டு பி வெரி ஹானஸ்ட், நானுமே வந்து பல வருஷமாக ரொம்ப கம்மியான ஒரு 30 to 40 rupees உள்ள பேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், டில் கொஞ்சம் மாதம் முன்னாடி வரைக்கும் கூட. இது வந்து நாட் ஓன்லி அபவுட் மனி, it's something about health issues, serious issues, so it has to be addressed by every single women or girls out there. ஸோ நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் தெரியல. ஸோ அப்போ நம்ம என்ன தான் வாங்கி யூஸ் பண்ணணும்? சேஃபரான ஆப்ஷன் எதுவுமே இல்லையா அப்படின்னா, எஸ். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு, நிறைய ஃபேன்சி ஸ்டெப்ஸ் வருது, நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அட் த சேம் டைம் நல்ல விஷயங்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ எப்படி ஒரு நல்ல சானிட்டரி பேட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? வாட் ஆர் ஆல் த சேஃபஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் இன் த மார்க்கெட் அப்படின்னா 3 விஷயம் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லாஸ்ட் தேர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். தேர்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் தான் தி பெஸ்ட், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். தேர்ட் ஒன் என்னென்னா, பீரியட்ஸ் பேண்டீஸ்ன்னு இப்போ விற்கிறாங்க. அதாவது பியோர் காட்டன், நல்ல ஒரு ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. பேண்டீஸ்லேயே வந்து ஒரு பேட் இருக்கும், அது வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது வந்து மோர் தென் 2 to 3 years வரைக்கும் யூஸ் பண்ணலான்றாங்க. இது வந்து தி சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இஃப் யூ ஆர் யூஸிங் இட் ப்ராப்பர்லி, நல்லா ஆஃப்டர் ஒரு பீரியட்ஸும் நல்லா 1 டேக்கு 2 டைம் 2-3 பீரியட்ஸ் பேண்டீஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா சானிடைஸ் பண்ணி வெயிலில் சன்ட்ரை பண்ணி அந்த மாதிரி வச்சிங்கன்னா இட் இஸ் ஸோ குட். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சரியாக நீங்கள் ப்ராப்பராக இதை சானிடைஸ் பண்ணலைன்னா இட் வில் லீட்ஸ் டு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அது மாற்றலாம். வருஷத்துக்கு ஒரு 4 பேண்டீஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், விச் இஸ் ரியலி கிரேட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளாத் பேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து துணி வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாத் பேட்ஸ் இருக்குது. அந்த பேடை நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி த சேம் வே. தேர்ட் நான் என்ன சொன்னேன், நல்லா க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி சன்ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவேன். இட் இஸ் ஸோ குட். இஃப் சப்போஸ் நீங்கள் சானிடைஸ் பண்ணுறதுலையோ க்ளீன் பண்ணுறதுலையோ ப்ராப்பராக பண்ணலைன்னா இட் இஸ் கோயிங் டு ஹார்ம். அது ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, சேஃபஸ்டான டிஸ்போசபிள் பேட்ஸ். இது வந்து பியோர் காட்டனில் பண்ணக்கூடிய பேட்ஸ் தான். இது வந்து சிங்கிள் யூஸ் அண்ட் த்ரோ தான். பட் இது வந்து நான் பயோடிகிரேடபிள் கிடையாது, இட்ஸ் பயோடிகிரேடபிள். கீழே வந்து பூமியில் பட்டால் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே இது வந்து டீகம்போஸ் ஆகிரும். பிகாஸ் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பியோர் காட்டன் ஃபைபர் லைக் பேம்பூ ஃபைபர், பனானா ஃபைபர், ஜூட், காட்டன் ஃபைபர், இதால் ஆக்கப்பட்டது. இது ஈஸியாக வந்து மக்கிரும், பூமிக்கும் எந்த கேடு விளைவிக்காது. நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். எந்த ஒரு இரிட்டேஷன், ரேஷஸ், இச்சிங் எதுவுமே ஆகாது. நமக்கு எந்த விதமான ஸ்கின் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ், ஹைஜீனிக் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இன்னுமே அவைலபிளாக இருக்குது. பட் கம்பேர் டு த நான் பயோடிகிரேடபிள் பேட்ஸோட பயோடிகிரேடபிள் பேட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஹை இன் ப்ரைஸ். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நம்ம பின்னாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஈரோடு பக்கத்தில் ஒரு 4 லேடிஸ் சேர்ந்து 100% பேம்பூ ஹெர்பல் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னாங்க. நான் ஃபுல் பேக்கும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் வெர்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நார்மலாக கமர்ஷியலாக இருக்கிறதுல நமக்கு நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் சேர்ப்பாங்க. பட் இதில் இவ்வளோ மூலிகை, நீம், துளசி, ஆலோவேரா, ஃபெனுக்ரிக், வெந்தயம், மஞ்சள் இது எல்லாமே சேர்க்குறாங்க. இதனால் நம்ம வஜைனல்லேருந்து எந்த ஸ்மெல்லும் வராது, பாடி கூலிங்காக இருக்கும், இச்சிங், இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகாது, நிறைய எந்த விதமான வஜைனல் ப்ராப்ளம்ஸும் வராது, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஆல்சோ இது வந்து நிறைய பேர்
நார்மலாக என்ன கேட்குறாங்கன்னா பியோர் காட்டனில் செய்கிறது வந்து நல்லதா, அதில் வந்து பூச்சி வண்டெல்லாம் வந்துடாதா அப்படின்னு. வரவே வராது. பிகாஸ் இதுவுமே 12 months எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அவங்க எனக்கு சாம்பிள் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. வித்தவுட் விங், இது வந்து விங்லெஸ் ஸ்மால், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் மீடியம் சைஸ் இந்த மாதிரி டேப்போடு இருக்குது. இது எல்லாமே ஹேண்ட்மேட். ஒன்றுமே பார்த்து பார்த்து அவங்க பண்ணுறாங்க ஒரு லேடிஸ்க்கும். சீரியஸ்லி இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். இது வந்து வெரி வெரி ஸ்மால் பிஸ்னஸ். அட் த சேம் டைம் தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட் அவுட். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஆர்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இட் இஸ் பயோடிகிரேடபிள். 2 to 3 months இது வந்து மக்கிரும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிக்கெஸ்ட் ஆப்ஷன். உங்கள் யாருக்காவது ஒரு நல்ல ஆப்ஷன் வேணுன்னா கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ரியலி லைக், கிவ் இட் அ ட்ரை. எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எதனாலனா இதில் வந்து எந்த விதமான இரிட்டேஷன் ஃபஸ்ட்டு கிடையாது, ரேஷஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக கமர்ஷியலாக நம்ம விற்கிற அந்த ஒரு சானிட்டரி பேட்ஸில் ரொம்ப நேரம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மாற்றணும், விச் இஸ் அகெயின் ரியலி குட். ரொம்ப நேரம் நம்ம மாற்றாமல் வச்சுருந்தா அதுவுமே நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டாகும் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு பெட்டர் ஆப்ஷன். லேட்டாக எனக்கு தெரிஞ்சாலும் அட்லீஸ்ட் ஐ ஹவ் கம் அக்ராஸ் வித் குட் ஆப்ஷன்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ நிறைய சைஸஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பெட்டர் ஆப்ஷன். இதில் உள்ள அந்த ஃபேப்ரிக் காட்டனை வந்து கம்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ தட் அது கொஞ்சம் டென்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் வென் வி ஆர் யூஸிங் அதை ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கல பேசிக்லி. இது வந்து சைஸ் வைஸ் ஒரு பாக்ஸ் வேரி ஆகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 140 180 வரைக்கும் தான் மேக்ஸிமம் இதோட ப்ரைஸ். பட் ரியலி சீப். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு குவாலிட்டிக்காக. ஆல்சோ இட்ஸ் ஹேண்ட்மேட். இட்ஸ் ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கட் பண்ணி பார்த்தேன், அந்த கிளிப்பிங் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. உள்ளே இந்த பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட், ரைட்? அதாவது அதில் மூலிகை இருக்கிற அந்த ஸ்மெல் நம்மளால் நல்லாவே உணர முடியுது ஒன்ஸ் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனேமே. விச் இஸ் அகெயின் நம்மளோட அந்த ஒரிஜினல் ஸ்மெல்லாம் வந்து வேனிஷ் பண்ணி நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம பாடிக்கு கொடுக்கும். ஸோ வித்தவுட் யூஸிங் எனிதிங் சம்திங் இஸ் பெட்டர் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு பேடாவது நமக்கு கிடைக்கிது. பட் டு பி வெரி ஹானஸ்ட், இந்தியாவில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த லேடிஸ் இன்னுமே சானிட்டரி பேட்ஸ் எதுவுமே இல்லாமல் மண், துணி இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கான நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பி ரியலி தேங்க்ஃபுல். ஸோ உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா இந்த மாதிரி இல்லாத விமனுக்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஆல்சோ கிவ் அ பிக் தம்ஸ் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய்.